செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாதாள உலக குழுக்களுடன் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு, ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. அர்ஜுனாவுக்கு எதிராக நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் குழு விசாரணை, ஸ்ரீலங்கா சபாநாயகர் அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துமாறு கோரிய சபாநாயகர், எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கையை தொடர்ந்து நடவடிக்கை. பாஜக அரசை கண்டித்து திமுகவின் மாணவர் அணி முற்றுகை போராட்டம், கிண்டி திணிப்புக்கும் எதிர்ப்பு. ரஷ்ய போர் முடிவுக்கு நம்பகமான உத்தரவாதங்கள் தேவை, டிரம்பின் பிரதிநிதியுடனான சந்திப்பில் செலன்ஸ்கி கருத்து. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் செயற்படுகின்ற பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளுடன் தொடர்புடைய எவருக்கும் எதிராக பாரபட்சமின்றி சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கடந்த 2-3 தசாப்தங்களாக அரசியல்வாதிகளின் ஆசியுடன் பாதாள உலக குழுக்கள் வளர்க்கப்பட்டதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். காவல்துறை, இராணுவம் என பாராமல் அனைவருக்கும் எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் இன்று வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கையில் செயற்படும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளுடன் சில அரசியல்வாதிகளுக்கும் தொடர்புகள் இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளுக்கு பல்வேறு அரச நிறுவனங்களில் உதவிகள் கிடைக்கப்பெறுகின்றமை தெளிவாக கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். குறிப்பாக காவல்துறையினர் இதற்கு உதவிகளை வழங்குகின்றனர் எனவும் இது குறித்து தான் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் கூறினார். எந்த ஒரு விதத்திலும் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த செயற்பாடுகளை பாதாள உலக குழுக்களின் குற்றங்களாகவே அடையாளம் கண்டுள்ளதாகவும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் அனைத்து விடயங்களையும் கூற முடியாதென்றும் சில அரசியல்வாதிகளுக்கு இந்த செயற்பாடுகளுடன் தொடர்புகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் பாதாள உலக குழுக்களை முற்றாக அளிக்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். கடந்த காலங்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருந்ததை சுட்டிக்காட்டிய அமைச்சர் இந்த விவகாரத்தை அரசு தீவிரமாக எடுத்து வருவதாகவும் குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவதை தடுக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் உறுதியளித்தார். எதிர்க்கட்சிகள் கூறுவது போல நீதிமன்றத்திற்குள் நடத்தப்பட்ட முதல் துப்பாக்கிச்சூடு சம்பவம் இதுவல்ல என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரும் பெண் சந்தேக நபரும் துப்பாக்கிச் சூட்டுக்கு முன்னர் கடுவலையில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்ததாகவும் அந்த இடத்தை காவல்துறையினர் பரிசோதித்ததை அடுத்து வெள்ளை நிற மகளூந்து ஒன்று பொதியொன்றை அவர்களிடம் வழங்கிய காட்சிகள் சிசிடிவி காட்சிகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாகவும் கூறினார். நபர் ஒருவர் வெள்ளை நிற மகளூந்தில் வந்து சந்தேக நபர்களிடம் பொதியொன்றை கையளித்துள்ளார் என்றும் அதில் குற்றம் செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி மற்றும் சட்டத்தரணி உடைகள் இருந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சம்பவத்தின் போது நீதிமன்றங்களில் கடமையாற்றிய காவல்துறை மற்றும் ராணுவ அதிகாரிகள் உட்பட பல்வேறு நபர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இதேவேளை மித்தனிய கடைவத்த சந்திக்கு அருகில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் காவல்துறை அதிகாரி உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். பாதாள உலக கும்பல்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறுகளின் விளைவாகவே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். மித்தனிய கடைவத்த சந்திக்கு அருகில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணியளவில் ஒந்துருளில் பயணித்துக் கொண்டிருந்த தந்தை, மகள் மற்றும் மகன் மீது இனம் தெரியாத நபர்கள் சிலர் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருந்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மகளும் மகனும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இதேவேளை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்கள் அனைவரதும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பதில் காவல்துறை அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்றைய தினம் அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அமர்வு இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட போதே சபாநாயகர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் வைத்து பாதாள உலக குற்றவாளி கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கொலை செய்யப்பட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாவலரான சபாநாயகர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு சபாநாயகர் கோரியுள்ளார். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் நடத்தை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்காக தன்னால் நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அவருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஸ்ரீலங்காவின் சபாநாயகர் அறிவித்துள்ளார். தன்னால் நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் அறிக்கையை சபையில் முன்வைப்பதாகவும் சபாநாயகர் இதன்போது கூறியுள்ளார். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் நடத்தை தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் ஆராய்வதற்கு சபாநாயகரினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அர்ச்சுனாவை விசாரணை செய்த 3 பேர் கொண்ட குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹேமாலி வீரசேகர, விஜித ஹேரத் மற்றும் ரஞ்சித் மத்தும பண்டார ஆகியோர் அடங்குகின்றனர். இந்த குழுவின் அறிக்கை சிறப்புரிமைகள் குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் சபாநாயகர் கூறினார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் குழு ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதையடுத்து ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சு சார் முதலாவது ஆலோசனைக் கூட்டமானது நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்றைய தினம் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள், படை தளபதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் மட்டக்களப்பில் ராணுவ முகாம்கள் அமைந்துள்ள முரக்கொட்டாஞ்சேனை, பாலியடிவட்டை, குருக்கள் மடம், காயாங்கேணி மற்றும் விமானப்படையினரால் கையகப்படுத்தப்பட்ட புதூர் மக்களுக்கு சொந்தமான நிலம் ஆகியவற்றை விடுவிக்குமாறு கோரினார். அத்துடன் தாண்டியடி துயிலுமில்லம், களுவாஞ்சிக்குடி காவல் நிலையம் அமைந்துள்ள காணி ஆகியனவும் விடுவிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தார். அதற்கு பதிலளித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பாதுகாப்பு தரப்பினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆராய குழு ஒன்றினை நியமிப்பது தொடர்பில் ஆராய்வதாக உறுதியளித்தார். மேலும் கடந்த காலத்தில் திரிபோலி ஆயுத படைப்பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட கொலைகள் தொடர்பான சாட்சிகளை விசாரிக்க புதிய குழு அமைக்குமாறு சாணக்கியன் வலியுறுத்திய நிலையில் அதனை உடனடியாக விசாரிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். இலங்கையில் ஆட்சிகள் மாறினாலும் தமிழ் மக்கள் தொடர்ச்சியான அடக்குமுறைக்குள்ளே வாழ்ந்து வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட குடிசார் சமூக செயற்பாட்டாளர் லவகுமார் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கான உரிமை சார்ந்த விடயங்களில் முன்னின்று உழைக்கும் பலர் இவ்வாறு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்ட விசாரணைகளை தான் தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட லவகுமார் தனது வங்கிக் கணக்கில் பணம் வைப்பிலிடப்பட்டதற்காக விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எங்களுடைய உள்நாட்டிலே, அதாவது வடகிழக்கு தமிழர் பகுதிகளிலே வாழுகின்ற அநேக தமிழர்கள் பயத்தோடும் பீதியோடும் அச்சத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விதமான அடக்குமுறையும் விசாரணைகளும் அவர்கள் விசாரணைகள் உள்ளாக்கப்பட்டு அவர்கள் அச்சத்தோடு பீதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே வண்ணமாக இங்கு வாழ முடியாத சூழல்களிலே நெருக்கத்தோடு இருக்கின்றார்கள். உள்நாட்டிலே நெருக்கத்தோடு இருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்த நாடுகளிலே அவர்கள் இருக்க முடியாது என்று போனவர்கள் அங்கும் அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கின்றார்கள். எங்களுடைய நாட்டிலே அரசாங்கங்கள் மாறுகின்றது, அரசியல் தலைவர்கள் மாறுகின்றார்கள், ஜனாதிபதிமார் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுகின்றார்கள். ஆனால் அவருடைய முகங்களும் அவர்களுடைய அந்த கட்சிகளுடைய கலர்களும் தான் மாறுகின்றதொழிய நாட்டிலே இருக்கிற சட்டமோ நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுக்கு எதிரான நெருக்கமோ என்ன மாறவில்லை. சர்வதேச நாடுகளிலே நாங்கள் எங்களுடைய நாட்டிலே உள்நாட்டிலே நாங்கள் சமாதானத்தோடு இருக்கின்றோம், உள்நாட்டிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சர்வதேச நாடுகளுக்கு பலவிதமான வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள். ஆனால் உள்நாட்டில் இருக்கின்ற நாங்கள்
சாதாரணமாக எங்களுடைய தொழில்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது 2016 ஆண்டிலிருந்து 2019 ஆண்டு காலங்களுக்குள்ளே வந்த 41,000 ரூபாய் பணத்திற்காக, அதாவது என்னுடைய உறவினர் எனக்கு அனுப்பிய அந்த பணத்துக்காக வெஸ்டர்ன் யூனியன்ல இன்று 2 மணித்தியாலத்துக்கு மேலே நான் விசாரிக்கப்பட்டிருந்தேன். எங்களுக்கு வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் ஒரு சிறுதொகை பணத்தை அனுப்பியதற்கே நாங்கள் எத்தனை வருடத்துக்கு பிறகு விசாரிக்கப்படுகிறோம் என்றால், எங்களை போன்று எத்தனையோ தமிழர்கள், தமிழ் இளைஞர்கள், தமிழ் சமூக பற்றாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என்றும் நெருக்கத்தோடு இருக்கின்றார்கள். எனவே இதை சர்வதேசம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். உள்நாட்டிலே இவ்விதமான நெருக்கங்கள் நீக்கப்பட்டு உள்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழர்களும் நிம்மதியாகவும் மன நிறைவுடனும் வாழத்தக்கதான தீர்வுகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்களை போன்றவர்களுக்கும் பெற்றுத்தர வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள திருக்கோயில் ஆதார வைத்தியசாலை அடிப்படை வசதிகளற்ற நிலையில் காணப்படுவதாக அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். எனவே வரவு செலவு திட்டத்தில் அதற்குரிய நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களது ஆதார வைத்தியசாலை, திருக்கோவிலில் இருக்கிற ஆதார வைத்தியசாலை, இந்த ஆதார வைத்தியசாலையானது கடந்த கால அரசினாலே, ஆட்சியாளர்களினாலே, அரசியல்வாதிகளினாலே அந்த வைத்தியசாலைக்கான ஒதுக்கப்பட்ட நிதி என்பது தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. அம்பாறை மாவட்டத்திலே அதிகளவான ஆதார வைத்தியசாலை இருக்கின்றது. ஆனால் ஏனைய ஆதார வைத்தியசாலைக்கு நிதி ஒதுக்கீடானது குவைத் ஃபண்டிலே அல்லது ஐக்கிய அரபு ராஜ்யங்களிலே இருந்து வருகின்ற நிதி ஒதுக்கீடு என்பன தமிழ் பிரதேசத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஆதார வைத்தியசாலைக்கான அந்த நிதி திருக்கோயில் வைத்தியசாலைக்கு ஒதுக்கப்படுவதில்லை. ஆனால் ஏனைய வைத்தியசாலைக்கு அரசியல்வாதிகளினாலே அது கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்றும் கூட ஒரு பழமை வாய்ந்த ஆதார வைத்தியசாலை எந்த அபிவிருத்தியும் அடையாமல், எந்த விதமான செயற்பாடும் அற்ற ஒரு குறைந்த நிலையிலேயே அந்த வைத்தியசாலை காணப்படுகின்றது. அங்க வைத்தியர்கள் இல்லை, அங்கே கட்டுமான வசதிகள் இல்லை, அதிகளவான நோயாளர்கள் திரும்பி போகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு அந்த வைத்தியசாலை காணப்படுகிறது, அந்த மக்கள் காணப்படுகின்றார்கள். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள மாலைதீவு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஹலீல் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பில் மாலைதீவு வெளிவிவகார அமைச்சர் ஆராய்ந்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா கலீலுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. கடந்த தேர்தல்களில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்திற்கு கிடைத்த வெற்றி தொடர்பில் மாலத்தீவு குடியரசின் வாழ்த்துக்களை தெரிவித்த வெளியுறவு அமைச்சர் தேர்தல் வெற்றிக்கு பிறகு நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பில் மகிழ்ச்சி தெரிவித்தார். பொருளாதார பின்னடைவிற்கு பின்னர் இலங்கை வலுவான நாடாக எழுச்சியடைந்து வருவது தமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாகவும், மாலைதீவை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு இலங்கையிடமிருந்து பாடம் கற்றுக் கொண்டிருப்பதாகவும் அப்துல்லா கலீல் சுட்டிக்காட்டினார். மாலைதீவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளுமாறு வெளியுறவு அமைச்சர் இதன்போது ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் மாலைதீவு ஆற்றி வரும் மகத்தான பங்களிப்பிற்கு ஜனாதிபதி பாராட்டு தெரிவித்தார். இதேவேளை மாலத்தீவு வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி அப்துல்லா கலீல் ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை நேற்றைய தினம் நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். மாலைதீவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதுடன் இரு நாடுகளினதும் ராஜதந்திர நடவடிக்கைகளில் தொடர்ந்து செல்வாக்கு செலுத்தும் நீண்டகால உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன்கள் குறித்து சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது. நாட்டின் பொருளாதாரத்தின் முன்னேற்றம் குறித்து பாராட்டிய மாலத்தீவு அமைச்சர் திட்டங்களுக்கேற்ப செயற்படும் திறன் குறித்து நம்பிக்கை தெரிவித்தார். இரு நாடுகளினதும் பொருளாதாரத்தில் சுற்றுலாத்துறையின் முக்கிய பங்கு குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் இரு நாடுகளுக்கும் இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி இலங்கைக்கு வரும் மாலத்தீவு பிரஜைகளுக்கான நுழைவு விசைவு நடைமுறைகளை முறைப்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது. மக்களுக்கிடையேயான உறவுகளை வலுப்படுத்த சுமூகமான பயண நடைமுறைகளை எளிதாக்குவதன் முக்கியத்துவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பிரதமரும் மாலத்தீவு அமைச்சரும் இணக்கம் தெரிவித்தனர். மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் வியாழக்கிழமை அன்று விடுமுறை வழங்கப்படுவதாக கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயலலிதலால் நந்தரசேகர அறிவித்துள்ளார்.
அதற்கான பதில் பாடசாலை 1ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் என்றும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகள் வழமை போல நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். சர்வதேச தாய்மொழி தினத்தை முன்னிட்டு ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சுடன் இணைந்து கொழும்பில் உள்ள பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கலாச்சார நிகழ்வொன்று நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வானது இன்றைய தினம் கொழும்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. இதேவேளை உலக தாய்மொழி தினம் திருகோணமலையில் உள்ள பாடசாலை ஒன்றிலும் இன்றைய தினம் கொண்டாடப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21ஆம் தேதி உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இது மொழி பண்பாட்டு பன்மையையும் உலகின் பல மொழிகளையும் மேம்படுத்தலுக்கான விழிப்புணர்வை வென்றெடுக்க கொண்டாடப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் திருகோணமலை கிண்ணியா டிபி ஜாயா மகளிர் மகா வித்தியாலயத்தில் உலக தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்பட்டுள்ளது. பாடசாலையின் அதிபர் ST நஜீம் தலைமையில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான மொழி என்ற துணைப்பொருளில் இந்த தினம் கொண்டாடப்பட்டுள்ளது. நாம் அனைவரும் எமது மொழியை பயன்படுத்தி ஒரு நல்லிணக்கமான மற்றும் அமைதியான சமூகத்தை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும் என்ற கொள்கை இந்த நிகழ்வில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றதோடு தாய்மொழியின் மகிமை தொடர்பாகவும் அதன் அவசியம் குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கோடு மாணவர்களால் வீதி ஊர்வலம் ஒன்றும் நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதாள உலக குழுக்களுடன் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு, ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. அர்ஜுனாவுக்கு எதிராக நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் குழு விசாரணை, ஸ்ரீலங்கா சபாநாயகர் அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துமாறு கோரிய சபாநாயகர், எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கையை தொடர்ந்து நடவடிக்கை. பாஜக அரசை கண்டித்து திமுகவின் மாணவர் அணி முற்றுகை போராட்டம், கிண்டி திணிப்புக்கும் எதிர்ப்பு. ரஷ்ய போர் முடிவுக்கு நம்பகமான உத்தரவாதங்கள் தேவை, டிரம்பின் பிரதிநிதியுடனான சந்திப்பில் செலன்ஸ்கி கருத்து. இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். VT கேஷ் அண்ட் கேரி, 1115 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். VT Superstore, Gosley Gonis.